எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா பேச்சில் குத்தல். அது என்ன பேச்சில் குத்தல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது சமகால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ், ஓகேவா, கல்லூரி நண்பர்கள், பள்ளி நண்பர்கள், நெய்பர்ஸ், நிறைய பேர் இருப்பாங்க. சில நேரங்களில் புதிதாக போகக்கூடிய ஒரு கடையில் பொருள் வாங்கக்கூடிய இடம், ஓகேவா, இல்லை புது ஆஃபீஸு, புதுசாக பேசக்கூடிய மனிதர்கள், ஒரு பப்ளிக் பிளேஸ், எல்லா இடத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே பேசும்போது ஒரு மனிதர்களும் ஒரு தன்மையில் பேசுவாங்க, ஓகேவா. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. ஆக்சுவலாக மோஸ்ட்லி இந்த பேசாத மனிதர்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக, அதாவது தெரியாத மனிதர்கள்ட்ட இருந்து இந்த பேச்சில் குத்தல் அப்படிங்கிறது நமக்கு வராது, ஓகேவா. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி கேட்டால் இப்படி செய்கையிலேயே பதில் சொல்லுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. மோஸ்ட்லி இது எங்கே வரும்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேவா, க்ளோஸ் ரிலேட்டிவ், ஃபேமிலி மெம்பர்ஸ், இங்கே தான் அந்த பேச்சில் குத்தல்ன்றது அதிகமாக பார்க்க முடியும். ஜஸ்ட் ஃபேமிலிக்குள்ளேயே எடுத்துக்கங்களேன். சில நேரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, தனிமையை விரும்புவாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, ஓகேவா. மற்றவங்க பேசுகிறத கவனிப்பாங்க, ஆனால் கவனிக்காத மாதிரியே இருப்பாங்க, ஓகேவா. ஸோ அப்படியே அமைதியாக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. பட் ஏதாவது ஒரு நாள் அவங்கள்ட்ட ஏதாவது நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே உங்களுக்கு பதில் எப்படி வரும்னா, ஏன்டா இவங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதில் வரும். அப்படியே நறுக்குன்னு ஒரு குத்தல், அந்த பேச்சில் ஒரு குத்தல் இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, நறுக்குன்னு பேசுவாங்க, டக்குன்னு பளிச்சுன்னு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பேச்சு. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, நடைமுறை வாழ்க்கையில பேசவே மாட்டான், வாய் திறந்தா குத்தி குத்தி காமிப்பான், எப்பயாவது வாய் திறப்பான், ஆனா பேசினாவே நறுக்குன்னு பேசுவான், இப்படி எடுத்த உடனே குத்தி காமிப்பான், ஏன்டா வந்துட்டு அந்த கேட்டாங்கிற மாதிரி ஆயிடும். அப்படிங்கிற மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பேசுறத பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பேச்சில் நறுக்குன்னு அடுத்தவங்களை குத்துறது யாரு அப்படின்னா, ஓகேங்களா, எந்த ஜாதகம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஜாதகத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி அமைய பெற்றால், ஓகேவா, அவங்க பேசவே மாட்டாங்க, ஓகேவா. அப்படி எப்பயாவது ஒரு உறவு பேசுவாங்க. அப்படி எப்பாவது ஒரு உறவு பேசும்போது கூட ஏன்டா இவன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சனி அமைய பெற்றவர்கள் ஏன்னா பேசுனதுமே அப்படி நறுக்குன்னு பேசுவாங்க. அடுத்தவங்க ரசிக்க முடியாத பேச்சை அவங்க பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சென்டென்ஸ் தான் பேசுவாங்க, அதே ஒரு டக்குன்னு அடுத்தவங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும். இதுவே ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் வன்மம்லாம் அவங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு பார்ப்பாங்க, ஓகேவா. இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கப்பட்டிருவாங்க, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே வச்சு செஞ்சிருவாங்க, இந்த வன்மத்தை கக்கிடுவாங்க. அப்படியே இந்த நான் 2 நிமிஷம் தான் பேசுவேன், 2 நிமிஷத்துல 4 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த 4 வேர்டும், ஓகேவா, அப்படியே ஒரு சொட்டு ரத்தம் சொல்ற மாதிரி பேசுவாங்க. அதர் சைடு இருக்கிறவங்க அந்த வன்மத்தோட பேசும்போது நான் சொல்றேன். வன்மம் இல்லாத பேசும்போது ஒரு நார்மல் லெவல்ல ஒரு குத்தி பேசுவாங்க, ஓகேவா. இது வன்மத்தோட பேசும்போது என்ன சொல்றது, அந்த அந்த வன்மத்தை கக்கிற லெவல்ல இருக்கும் அந்த பேச்சு. ரொம்ப பேச மாட்டாங்க, 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு அவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசிட்டு முடிச்சுக்கணும். ஏன்னா காயப்படுத்தணும், அதுதான் அவங்களோட எய்ம் பேச்சால. ஸோ இவங்க தான் பேச்சில் ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு பேச்சில் அந்த குத்தல்ன்றது, இவங்க தான் அந்த குத்தி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை 2ல சனி இருக்க பெற்றவர்கள் பேசுவாங்க. உடனே நீங்க போய் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு 2ல சனி இருக்கு, நம்மளும் இப்படிதானோ, நம்ம பிள்ளைங்க இப்படி பேசுமோ அப்படின்னு ஒரு தப்பான ஒப்பீனியனுக்கு வரக்கூடாது, ரொம்ப தவறு, ஓகேவா. சனி இருக்குதுங்கிறது ஒரே ஒரு ரூல் மட்டும்தான். அது சனி பெற்ற சாரம் இருக்கு, அந்த சனி சுபர் வீட்டில் உட்காந்துருந்தா தன்மைகள் மாறும், சுபர்கள் பார்த்தா தன்மைகள் மாறும், ஓகேவா. இந்த மாதிரி நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பிளானட்ஸ்லாம் இருக்கு, பிளானட்டரி பொசிஷன் நிறைய இருக்கு. நீங்க உடனே ஒரு புரிதலுக்காக ஒரு ரூல் சொல்றோம் அப்படின்னா அந்த ரூலை சொன்னோம் உங்களோட சுய ஜாதகத்துல போய் பொருத்தி பார்த்துக்கிட்டு, ஐயோ நம்ம பிள்ளைங்க இப்படிதானோ, நாளைக்கு நம்ம இப்படிதானோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரை கிரியேட் பண்றதுக்காக இந்த ரூலை சொல்லலை, இது ஒரு புரிதலுக்காக சொல்றது, ஓகேவா. நீங்க அப்படி பார்த்தா எல்லா பிளானட்டுக்கும், ஓகேவா, பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கு, ஓகேவா. உடனே இதுல இப்படி சொல்லிட்டாரு, ஓகேவா, அப்போ குத்தி காமிப்போம், சரியா பேச மாட்டாங்க, எல்லாத்தையும் காயப்படுத்துவாங்க சனி இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட் எடுத்துக்கிட்டு அதை ஒரு முகமூடி மாதிரி நீங்க அணிஞ்சிக்கிட்டு அதை ஒரு முகமூடியா நீங்க வச்சுட்டு அப்படியே நீங்க அடுத்தவங்களை பார்க்க கூடாது. அது தவறான ஒரு கருத்து. ஒரு புரிதலுக்காக அந்த ரூலை சொன்னோம். இந்த ரூலை பிரேக் பண்றதுக்கு 1000 ரூல் இருக்கு, ஓகேங்களா. அதாவது எக்ஸெப்ஷன் இருக்கு.
அது பேசினா பேசிட்டே இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த எக்ஸெப்ஷன்ல வந்துருவாங்க. நீங்க உடனே சனி இருக்கிறதால நான் அப்படிதாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடாதீங்க. அது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விளக்கத்தையும் சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் நன்றி.